ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சான்னு ஒரு சிஸ்டர் கேட்டுட்டாங்க. ஆமாம், நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். எனக்கு வந்து குழந்தை பிறந்து 5வது நாள் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணணும். ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்குமே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இசிஜி, எக்கோ, அப்புறம் வந்து ஸ்கேனு, எக்ஸ்ரே, இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஹீமோகுளோபின் லெவலுமே வந்து 10க்கு அபோவாக இருக்கணும், இல்லைனா பண்ண மாட்டாங்க. குழந்தை பிறந்து 3வது நாளே பண்ணிடுவாங்க. ஆனால் நான் 5வது நாள் தான் பண்ணேன். இந்த இசிஜி, எக்கோ எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு வந்து நான் நைட்டு 10 மணிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடவே கூடாது. காலையில் 11 மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காலையில ஒரு குளுக்கோஸ் போட்டு விட்டாங்க. குளுக்கோஸ் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு ரெட்டை ஜடை போட்டுட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 15 மினிட்ஸ்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிருச்சு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து எதுவுமே இல்ல. ஒரு 8 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திட்டாங்க. குளுக்கோஸ் ஏற ஏறதான் பெயின் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 6 மணி போல என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா, எந்திரிச்சு நடந்து யூரின் போகணும், இல்லைன்னா வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம், யூரின் போனா மட்டும் தான் தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்திரிச்சு நடந்து போய் யூரின் போய் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சோம். தண்ணி குடிச்சு வாந்தி வரலன்னா அப்புறம் ஜூஸ், அதுக்கப்புறம் நார்மலா ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம்.